ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 10 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப் நம்பர் 1 பார்த்துடலாம். நம்ம முட்டை வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்கா இல்லை கெட்டு போச்சான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட் இனிமேல் வேணாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் முட்டையை போட்டிங்க அப்படின்னா மூழ்கினுச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக முட்டை நல்லா இருக்குன்னு அர்த்தம். மிதந்துச்சு பார்த்திங்கன்னா முட்டை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு முட்டை நல்லா மிதக்குது. ஸோ அது கெட்டு போனது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலும் முட்டை உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்போ கொஞ்ச நாள்லேயே அது கூடு பிடிச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கூடு பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கூடு பிடிக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நல்ல வெயிலில் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கூடு பிடிக்காது. நீங்கள் பயிரை முளைக்கட்டி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதை இந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முட்டையை வேக வைக்கிறப்போ சம்டைம்ஸ் முட்டை வெடித்து அந்த முட்டையே வேஸ்ட் ஆயிரும், உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு முட்டை சாஃப்டாகவும் வேகும், சேம் டைம் அந்த வெடிக்காமல் இருக்கும். ஸோ முட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்ததான் குக்கரில் விசில் நம்ம ஆஃப் பண்ணோடனே சீக்கிரம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அது மேலே தண்ணி ஊற்றுவோம். ஸோ அது மாதிரி பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். ஸோ அது மாதிரி இல்லாமல் சீக்கிரம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்காக அது மேலே ஈரமான துணியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்சரில் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த பிளேடு அந்த ஷார்ப்னஸ் போயிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்மளுக்கு பிளேடும் நல்லா ஷார்ப்பாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா சிசரில் ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கல்லுப்பில் நம்ம நார்மலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes நல்லா அது மாதிரி கட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சிசர் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டனிங்க்கு அதுக்கப்புறம் கிச்சனில் இதுக்கெலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஷார்ப்னஸ் போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்கள், நல்ல ஷார்ப்பாயிரும். அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் பால் காய்ச்சிறப்போ கெட்டு போயிடும். ஸோ இது நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு கீழே ஊற்றிடுவோம். அது மாதிரி கீழே ஊற்றாமல் இதை ஒரு 8 to 10 hours நல்லா புளிக்க வச்சுட்டு இதை நம்ம பித்தளை பாத்திரம் விளக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம செடி வளர்த்தோம் அப்படின்னா நார்மலாக எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதை ஊற்றி விட்டோம் அப்படின்னா இது நல்ல மைக்ரோ ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை நல்லா புளிக்க வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம். நல்ல ஹேருக்கு ஷைனிங் கொடுக்கும். அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் பார்த்து சமைச்சாலும் சம்டைம்ஸ் இது மாதிரி அடி பிடிச்சிரும். ஸோ இதை விளக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மாதிரி கஷ்டப்படாமல் விளக்குறதுக்கு இதில் தண்ணி ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 20 minutes நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவோமோ அது மாதிரி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சுடிதாரை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போ லைனிங் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வாஷ் பண்ணி வியர் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் இருக்கிற இடத்துல சுருக்க விழுகாமல் இருக்கும். ஒரு சில டெய்லர்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ லைனிங் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள்.
அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மிக்ஸியோட ஜார் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த வாசர் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி லூஸ் ஆகிறப்போ நம்ம அரைக்கிறது வந்து வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிரும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த வாசரை மட்டும் இல்லைனா அப்படியே ஜாரோட ஃப்ரீசரில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ ஃப்ரீசரில் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அரைக்கிறது வந்து வெளியில் தெறிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.